சரிங்க, எனக்கு தான் பரவாயில்லைங்க, அவங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்டுக்காங்க. எங்க தேமுதிகவுக்கு அவங்களுக்கு 7 சீட்டு இருக்காப்ல. அங்கதான் கொலவெறி ஆயிட்டாங்க. ஏன்னா தேமுதிகக்கு 7 சீட்டு, எனக்கு 6 சீட்டுன்னு பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கு. தேமுதிக 9+1 கேக்குது, அது 7ல நிக்குது. தமிழ்நாடு முழுக்க அங்க கிளை கட்டி கொடிமரம் பறந்துகிட்டு இருக்கு தேமுதிகக்கு. அதனால 7 சீட்டு இருக்காங்க. நேத்து வந்தவனுக்கு 7 சீட்டு. நான் 30 வருஷமா உங்களுக்கு முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்கேன். எனக்கு போய் 6 சீட்டு மனசாட்சி இல்லையான்னு வெகுண்டு இருந்து அவங்கள திட்ட முடியாம தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, உண்மையான தமிழ் தேசியம் ராஜராஜ சோழன் தமிழன் இல்ல, அவன் பார்ப்பன அடிவரடி, அவன் வங்காள மொழி அடிவரடி. சிதம்பரம் கோவில்ல போய் தேவாரத்தை மீட்டெடுக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய பிராமணர்கள் மாணிக்க வாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர் 3 பேரும் வந்தாத்தான் இந்த தேவாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது 3 பேர் சிலையும் கொண்டு நிப்பாட்டி இந்த குடுங்கன்னு கேட்கிறார் ராஜராஜ சோழன். இந்த சிலைக்கு எப்படி உயிர் இருக்குது என்று கேட்டுக்கார். உள்ள இருக்க நடராஜனுக்கு மதிப்பு இருக்கும் பொழுது, உயிர் இருக்கும் போது இந்த சிலைக்கு இருக்காதா என்று பார்ப்பனரோட ஆதினோட தர்க்கம் செய்து தேவாரத்தை மீட்டு 12 திருமுறைகள் என்று பெயர் வைத்ததால் அவன் திருமுறை மீட்ட சோழன் என்கிற பெயரை பட்டான். அந்த ராஜராஜ சோழன் தான் உங்களுக்கு ஆரிய அடிவரடி.